கோட்டி குருவே காம கோட்டி குருவே. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில மகாபெரியவர் மூலமாக பல மகான்களை பற்றி நாம் நிறையவே சிந்தித்தோம். அதே போல கம்பரை பற்றி, கம்ப ராமாயணம் பற்றியும் நாம் நிறைய சிந்தித்தோம். இன்றைக்கு சற்று விலகி சுப்பிரமணியம் என்கின்ற கோவையைச் சேர்ந்த ஒரு அன்பர், அவருடைய வாழ்க்கையில் பெரியவர் தொட்டு நேரிட்ட ஒரு அற்புத சம்பவத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். பெரியவர் ஒரு மகானாக, பழுத்த ஞானியாக, நல்ல சந்நியாசியாக, மிகச்சிறந்த மடாதிபதியாக, இப்படி பல பரிமாணங்களிலே அவர் நமக்கு காட்சி தந்தவர். அதே சமயம் தன்னை நாடி வருகின்ற, தன்னை நம்பி, தன்னை குருவாக கருதி, தன்னை தோத்தரிக்கின்ற தன்னுடைய சீடர்களுக்கு அவர் எந்த அளவிற்கு பக்க பலமாக, பக்க துணையாக இருந்தார் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிந்து கொள்வதற்கு இப்போ நான் சொல்ல போற ஒரு சம்பவம் மிகப்பெரிய சாட்சியாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் தீபாவளியை ஒட்டி அவர் பயணம் செய்கிறார். அதாவது அவர் ஒரு இடத்துல பணியில் இருக்கிறார். பணியில் இருக்கின்ற நிலையில அவர் ஓசூரில் உத்தியோகம் பார்க்கிறார். அந்த நிலையில அவர் பெட்டியோடு அவர் பெங்களூருக்கு பயணம் செய்கிறார். அப்போ பஸ்ஸில் பயணிக்கும் பொழுது நாம தலைமாட்டுக்கு மேல பெட்டியை வைப்போம். அசந்து விட்ட நிலையில கண் திறந்து பார்க்கும் பொழுது பெட்டியை காணோம். பெட்டி காணாமல் போய்விட்டது. இது நிறைய பேருக்கு நடந்திருக்கு. பயணத்துல பெட்டியை தொலைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனா அவர் கொஞ்சம் அசிரத்தையா இருந்துட்டார். இதுக்கு என்ன பண்றது, இந்த நாட்டில் திருடர்கள் இருக்கார்கள்னு தெரியும் இல்லையா, நாம தானே ஜாக்கிரதையா இருக்கணும் என்றெல்லாம் இப்போ இந்த விஷயத்த சொன்ன உடனே கருத்துக்கள் பல வரும். நான் இப்போ அதுக்குள்ள போறது இல்லை. இதுல என்னன்னா, அவருக்கு ரொம்ப வருத்தம். அந்த பெட்டிக்குள்ள தீபாவளிக்குன்னு வாங்கின துணிமணி, பட்டாசு, இவைகளுக்கு நடுவில் அவர் படித்து பட்டம் பெற்ற அந்த பட்ட சான்றிதழ்களும் இருந்தது. அதையும் எடுத்துக்கொண்டுதான் அவர் போயிருக்கிறார். சொந்த ஊருக்கு போகும்போது அங்க வீட்டில் கொண்டு போய் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல அவர் அதை போயிருக்கிறார். இப்போ அவரை பொறுத்த மட்டும் புது துணியை கடையில் வாங்கிடலாம், பட்டாசை காசு கொடுத்து வாங்கிடலாம், எல்லாத்தையும் திரும்ப பெற்று விடலாம். இந்த சர்டிபிகேட் எல்லாம் தொலைஞ்சு போச்சே, இதை எங்க போய் கேட்டு வாங்கிறது? அது எவ்வளவு பெரிய ப்ராசஸ், எத்தனை ப்ரூஃப் எல்லாம் நீங்க கொடுக்கணும். எப்போ படித்து வாங்கின சர்டிபிகேட், இப்போ எனக்கு எஸ்எல்சி படித்த சர்டிபிகேட் திரும்ப வேணும்னா நான் அதுக்கு எவ்வளவு பெரிய, சாதாரணமா ஒரு பர்த் சர்டிபிகேட் வாங்குறதுக்கே இன்னைக்கு நம்ம அம்மா கிட்ட குடிச்ச பால் வெளியில வந்துடுறது, அந்த அளவுக்கு படுத்தி விடுகிறார்கள். அப்ப இது எவ்வளவு பெரிய விஷயம். கலங்கி போறார். அவர் பெரியவருடைய பரம பக்தர். எப்பொழுதுமே நமக்கு ஒரு குரு, மனித வடிவில் ஒரு குரு நமக்கு இருக்கும் பொழுது நம்ம மனசு முதல்ல தெய்வத்துக்கிட்ட போறதை விட குரு கிட்ட தான் முதல்ல போகும். போய் மனசுக்குள்ள சொல்லி அழுகிறார். ஏன்னா நெருங்குவதற்கு ரொம்ப சுலபம். கடவுளை நாம எவ்வளவு புரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பது அவரவர்களுடைய வல்லமை, அவரவர்களுடைய கீர்த்தியை பொறுத்தது. குரு அப்படிங்கிறவர் நம்மளை போன்ற ஒரு சக மனிதரா, அவர் இதுக்குன்னே இருக்கிறவரா? அதனால நம்ம என்ன பண்றோம், நெருங்குவதற்கு ரொம்ப எளிமையானவர். அதனாலதான் குருங்கிற ஸ்தானமே உருவாக்கப்பட்டது. கடவுள் தன்மையை உணருவதோ, கடவுளை நெருங்குவதோ இந்த உலகத்தில், மாய உலகில் பிறந்து விட்ட மனிதனுக்கு ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கும் பக்தி சட்டுன்னு நெகிழ்ச்சி ஏற்பட்டு அவன் கடவுளை நெருங்கிட முடியாது. ஏன்னா அது அத்தனை பெரிய விஷயம். நம்ம கர்மாக்களால் ஆனவர்கள். நம்மளை அந்த
விஷயத்தை தொடுறதுக்கே கர்மா விடாது. ஆனா குரு ரொம்ப இலகுவானவர், நம்ம பக்கத்துல இருக்கவர், நம்மை போன்றவர். நம்ம வலியெல்லாம் அவருக்கு பளிச்சுன்னு தெரியும். சர்டிபிகேட் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு இப்ப குரு கிட்ட சொன்ன மாத்திரத்துல அவருக்கு தெரியாதா? அதனால அவர் மனசுக்குள்ள பெரியவர் அப்படியே நினைச்சு உருகுகிறார். இன்னும் சொல்ல போனால் அந்த சர்டிபிகேட் வைத்திருக்கிற ஃபோல்டர்ல ஒரு பெரியவர் படத்தையும் வைத்திருக்கிறார். எப்பொழுதும் அது கூடவே வச்சிருக்கார். இப்ப நான் கூட என்னுடைய மணி பர்ஸ்ல பெரியவருடைய ஒரு படத்தை வச்சிருக்கேன். எப்பவும் அவர் என் கூட இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆத்ம பாவனை. அவர் சொல்றார், சர்டிபிகேட்டோட சேர்ந்து நீங்களும் அல்லவா தொலைந்து போய் விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்புகிறார். சரி போச்சு, இனிமே எங்கன்னு போய் தேடுறது? எந்த போலீஸ் ஸ்டேஷன்ல போய் என்ன புகார் கொடுத்து என்ன புண்ணியம் இல்லையா? போற போக்குல எந்த இடத்துல தொலைஞ்சதுன்னு யாருக்கு தெரியும்? அதனால இதை விடுறதை தவிர வேற வழி இல்லை. ஆனா மனசு கிடந்து அலை மோதுகிறது. 11 நாள் கழித்து அவருக்கு பெட்டி திரும்ப கிடைக்கிறது. அங்கதான் ஒரு ஆச்சரியம். அதுல அந்த சர்டிபிகேட் எல்லாம் பத்திரமா இருக்கு. அதை கொண்டு கொடுத்தவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் தெருவில் நடந்து போய் கொண்டிருந்தேன். ஒரு குப்பை தொட்டிக்கிட்ட இந்த பெட்டி கிடந்தது. நல்ல பெட்டி, என்னடா அது இப்படி கிடக்கிறதேன்னு சொல்லிட்டு கிட்ட போய் நான் தொட்டு பார்த்தேன். உள்ள இந்த சர்டிபிகேட் இருந்தது. ஆனால் துணிமணி மற்ற எதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு போச்சு, யாரோ திருடன் தனக்கு தேவையானதை எடுத்துக்கொண்டு போகிற போக்கில் குப்பை தொட்டியில் இந்த பொட்டியை போட்டு விட்டு போய்விட்டான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. இந்த சர்டிபிகேட்டுகளை எல்லாம் வைத்துக்கொண்டு, இந்த பெயரை வைத்துக்கொண்டு உங்களை நான் கண்டுபிடிக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும் என்று அவர் சொல்லுகிறார். அதுல என்னன்னா, மழை பெய்து கொண்டிருக்கிறது. அந்த மழையில அந்த பெட்டி குப்பை தொட்டியில கிடந்திருக்கு. இந்த சர்டிபிகேட் எல்லாம் நனைஞ்சி ஒண்ணுமில்லாமல் போயிருக்கணும். ஆனால் பெரியவருடைய படம் மேல இருந்து, பெரியவர் படம் தான் நனைஞ்சிருக்கே தவிர சர்டிபிகேட் எதுவுமே ஆகல. அதை வாங்கி அதை அப்படி எடுத்து அதை பார்க்கும் பொழுது அப்படியே நெகிழ்ந்து போனார். பெரியவர் என்னை காப்பாத்திட்டார் அப்படின்னு. உடனே இந்த இடத்துல கேட்கலாம், காப்பாத்தினவர் தொலையாமலே பண்ணியிருக்கலாமே அப்படின்னா, தொலைந்ததால் தானே இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள முடிந்தது. தொலைந்து போனதற்கு பின்னாலும் இழக்க வேண்டும், வலி, கஷ்டப்படணுங்கிறதுக்கு பின்னால இருக்கிறதெல்லாம் கர்மம். அனுபவித்து தீர்க்க வேண்டிய, அனுபவித்தே ஆக வேண்டிய கர்மம். அந்த கர்மத்தை அனுபவிக்க செய்து அதே நேரத்துல ஒரு பெரும் கஷ்டம் வராதபடி தடுத்து நிறுத்துவது அப்படிங்கிறது தான் குருவினுடைய சகாயம், குருவினுடைய கருணை, குருவினுடைய அனுக்கிரகம், அருள். இது சுப்பிரமணியம் அப்படிங்கிறவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவம். நாம் குருவை சரண் புகுந்து விட்டால் பேரிடர் நமக்கு ஏற்படாமல் தடுத்து, தலைக்கு வந்தது தலைப்பாகையோடுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அது தாங்கிக் கொள்கிற அளவாக ஆக்கி கர்ம விடுதலையை அவர்கள் நமக்கு வாங்கி தருவார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு பெரிய சாட்சி இல்லையா? தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.